நந்தினி ரேணுகாவும் மண்டபத்து வாசல்லையே வந்துட்டு சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போயிருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் ஜனனி இவங்களை தேடி அலைஞ்சிட்ருக்க கரெக்டாக அங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இறங்குறாங்க. அவங்க முஸ்லீம் பர்தா போட்டுட்டு வராங்க. கரெக்டாக நந்தினியை பார்த்தோன்னே மேடம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் எதுவும் பண்ணலைங்க, எனக்கு யாரையும் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, மேடம் எங்கள் அம்மா உங்களோட பெரிய ஃபேனு, உங்கள் மசாலாக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஃபேனு, உங்கள் மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்குறாங்க. தேங்க்ஸுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ ஏன் வந்துட்டு நீங்கள் மசாலாலாம் விற்கிறதில்ல, பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு கேட்க, கொஞ்சம் சூழ்நிலை அதனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பியும் வைங்க மேடம், நீங்கள் திரும்பியும் உங்கள் டேஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு நாங்கள் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டோன்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு மேடம், ஏன் வெளியே நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கல்யாணமா, இங்கே நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ ரிலேட்டிவ்ஸ் இல்லைங்க, இது எங்கள் வீட்டு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் நடக்குது, கல்யாண மாப்பிள்ளை வந்துட்டு எங்கள் அக்காவோட பையன்தான். அவங்க உடம்பு சரியாமல் இருக்காங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனால இதை பண்ண பார்க்குறாங்க. அவங்க உடம்பு சரியாகிறதுக்கு காரணமே இவங்க தான். அதுவும் இல்லாமல் அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணை கொண்டு என்னென்னமோ பண்ணி இப்போ இந்த பையனுக்கும் வந்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்து அவனை சுயநினைவில் இருக்க விடாமல் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த பார்க்குறாங்க வேற ஒரு பொண்ணோட அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேணுகா வந்துட்டு வேணாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இருங்கக்கா, நம்ம கேட்கவே நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்களாச்சும் கேட்குறாங்க, இதையாச்சும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இங்கே ஒரு பக்கம் ஜனனி தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. ஒரு கிட்ட அங்கே பார்கவி இருக்கிறாங்க. மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக இங்கே வந்துட்டு ஆளுங்க வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு, நீ என்னம்மா இது, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, இங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, சேஃப் கிடையாது, கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஜனனி உடனே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி போகிறாங்க. இங்கே ஜீவானந்தம் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஒரு பக்கம் மறைஞ்சிருந்து இது பண்ணும்போது திடீர்னு ஜீவானந்தத்தை காணும்னு சொல்லிட்டு அவங்களோட பார்கவி ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க. ஒரு வழியாக வந்து ஜீவானந்தம் உயிரோடு தான் இருக்கிறாரு. எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து அவரை சரி பண்ணிட்டு போகிறாங்க நம்ம ஜனனி. அப்புறம் பார்கவியை எப்படின்னா வந்துட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஜீவானந்தமும் நம்ம ஜனனியும் சேர்ந்து ஒரு வழியாக அந்த இடத்துல அன்பு தூக்கிட்டு அறிவை உட்கார வச்சு கல்யாணத்தை நடத்த போகிறாங்க. அந்த ட்விஸ்ட்டு தான் நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.